சொல்ல வீட்டுக்கு நீ கேட்டுக்கொள்ள தெரியுது புது கணக்கு விடுகிற வரையிலும் அது எனக்கு தடைகளை கடந்தது மலையருவி தனிமையை மறந்தது இளம் குருவி வேகமே தேனா தேடினேன் நானா தொடத்தான் தொடக்கதையா படப்படத்தான் பல சுவையா அடிக்கடி மயங்குற வயசு தெரியாதா காட்டுக்குயில் பாட்டு சொல்ல வீட்டுக்கு நீ கேட்டுக்கொள்ள ஒட்டி வந்த தாளமே கொட்டும் கெட்டி மேளமே தொட்டணைக்க வேணுமே பட்டு கிளி நாளுமே மாப்பிள்ள நீங்க எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. எனக்கு கூட ஆசைதான் உங்க கூட மெட்ராஸுக்கு வந்து உங்க சிங்கப்பூர் வீட்டுல தங்கணும்னு. அறுவடை நேரம் பாருங்க, இல்லன்னா நெல்ல கசக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால என்ன வர வேண்டியதானே? அவருக்கு கிராமத்துல வேலை இருக்குங்கிறார், அவரேமா தொந்தரவு பண்ற? ட்ரெயினுக்கு நேரமாச்சே, ஜானகியை கூப்பிடு. ஜானகி ஜானகி பாட்டி நான் போயிட்டு வரேன் பாட்டி. அப்பப்போ இந்த கிழவிய வந்து பாத்துட்டு போகணும். என்ன எனக்கு வயசாயிடுச்சுல. வரேன் மைதிலி. அப்பா ஜானகி ரொம்ப அழுவது. நான் வேணாலும் உள்ள போயிருவீங்களா? கூட வரட்டா? வேணாங்க, நீங்க ஏதோ நெல்ல கசக்கணும். நீங்களே நான் இல்லையா நெல்லு கசக்கிறது, பக்கத்து ஊர்ல இருந்து கசக்கிடுவான். அதை சொல்றேன் நானு. கரெக்ட் மாமா, உங்களுக்கு வேலை நிறைய இருக்கும். ஜானகி வா போலாம். அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா. நம்மளும் திரும்ப திரும்ப கார் பங்களாங்கற மெட்ராஸ் போனா என்ன பண்றது? உங்க மாமனாரை கைட்டி விட்டாச்சு, இருக்கிறது ஜானகி தானே, சமாளிச்சுக்கலாம். நீயும் எங்க கூட வரப்போறியா? யா இறங்கியா? ஐயா அவனையும் கீழே இறக்குறீங்க. அவனும் உங்க கூட மெட்ராஸ் தான் வரான். எங்க ஊர்ல எல்லாம் என்ன வழக்கம்னா, கல்யாணமாயி வெளியூருக்கு போற புதுமண தம்பதிகளோட ஒரு பெரிய மனுஷன் ஒரு மனுஷன் கூட வர்றது வழக்கம். அதான் கணக்குல கூட வரான். நீங்க செட்டில் ஆயிட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே அவன் திரும்பி வந்துருவான். என்னங்க பெரிய வீட பாத்துட்டு வாயை திறந்துட்டு அங்கே இருந்துடாதடா, திரும்பி வந்துரு. சரிங்க முதலாளி. எடா கூடமா ஏதாவது பண்ண அறுவாள் எடுத்து வெட்டிடுவீங்க. அப்பச்ச கூடமா பேசாதடா. நீ ஏறுமா ஏறுமா. உள்ள போயா. ஒரு விஷயம் ஒண்ணு இல்ல. நல்ல வேலை. அடேங்க அப்பா. ஏங்க வெளியில இருந்து பாக்குறதுக்கே உங்க வீடு இவ்வளவு பிரமாதமா இருக்கே. அட என்ன நீ உங்க வீடுங்கிற, நம்ம வீடுன்னு சொல்லு. இந்த வீட்டுக்கு விளக்கேத்து வைக்க போற மகாலட்சுமி நீதானே. இனி இது உன் வீடு. உள்ள ஐயா இருப்பார்ல. எந்த ஐயா? உங்க அப்பா தம்பி. சரியா சொல்ல ஐயா. ஐயா கொய்யான்னு உயிரை வாங்குறீங்க. அதை விடுங்க, வாங்க உள்ள போலாம். அது கணக்கு புள்ள. என்ன? ஒரு நிமிஷம். ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம். பிரச்சனையே உள்ள போறத வச்சு தானே. இப்போ இந்த கல்யாணம் அப்பாவுக்கு தெரியாம நடந்திருக்குல்ல, அதனால தம்பியோட அப்பா முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் திடீர்னு புருஷன் பொண்டாட்டியா போய் நின்னா என்ன ஆகும்? என்ன வேணா ஆகும். என்னால ஒண்ணும் உறுதியா சொல்ல முடியாது. ஏன்? அம்மா, தம்பியோட அப்பாவுக்கு ரத்த கொதிப்பு. என்னது ரத்த கொதிப்பா? இப்போ நீங்க ரெண்டு பேரும் உள்ள போறீங்க. அவர் திடீர்னு மண்டையை போட்டா ஊர் உலகம் என்ன சொல்லும்? மருமக வந்த முகூர்த்தம், மாமனார் மண்டையை போட்டார் அப்படின்னு சொல்லதா? அந்த கெட்ட பேர் உனக்கு வரலாமா? அதனால நாங்க ரெண்டு பேரும் உள்ள போறோம். நீ இங்க இருமா. ஜானகியம்மா வந்தா தானே அதிர்ச்சி. நான் வரலாம் இல்லையா? நீ வந்து அதிர்ச்சியை எங்களாலேயே தாங்க முடியல. அவர் எப்படியே தாங்குவார்? இவரை பிடிச்சு கட்டி வைமா. அப்புறம் என்ன வழி பண்ண போற? ஓய் ஓயா? என்ன வழி பண்ண போறியா? யோ, இது உன்னுடைய பிரச்சனை. வெளியில நிக்கிறது நீ தாலி கட்டின பொண்டாட்டி. எனக்கு வழி இருக்கு. இதோ பின் வழியா எகிரி குச்சி போய்கிட்டே இருப்பேன். யோ,
நான் ஒழுங்கா கூலி தூக்கிட்டு இருந்தேன்ல, நீ தானே என்ன இதெல்லாம் மாட்டி விட்ட. கிடுகிடா வேணும் கேட்கல நீ. அதெல்லாம் இருக்கட்டும், பாவம் ஜானகி. சரி வாயை பொத்திட்டு வா, ஒரு வழி பண்ணிடலாம். பண்றதும் பண்ணிட்டு மிரட்டுறிய. அடே டைரக்டர் வாங்க. என்ன சார் ஃபைனான்சியல் ஓகே சொல்லிட்டாரா? எப்ப ஷூட்டிங்? ஃபைனான்சியருக்கு வீடு ஓகே ஆயிடுச்சு, டைரக்டருக்கு தான் ஓகே ஆல. ஏன் சார் இந்த வீட்ல என்ன சிக்கல்? வீட்டுல சிக்கல் இல்லைங்க, என் கதையிலே ஏகப்பட்ட சிக்கல். யாரடா மிரட்டுற? சும்மா கத்தாதேங்க டாடி. இது தாத்தாவோட சொத்து. இது எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். வக்கீல் நோட்டீஸ் விடுவேன். வக்கீல் நோட்டீஸ்னடா, பெருசு பெருசா போஸ்டர் அடிச்சு விட்டு அப்பவும் சல்லி காசு பெறாது. ஏப்பா அம்பளம், அது என்ன மகன் அப்பன் பேர்ல கேஸ் போடுறது? அந்த பையன் அப்பா மேல கேஸ் போடுறது இருக்கட்டும், நீ உங்க அப்பா மேல கேஸ் போடு. என்ன சொல்ற நீ? புரியல? ஜானகி இப்ப வெளியில நிக்குதுல்ல, அதுகிட்ட போய் ஜானகி எங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, ஏன்னா வீட்டை விட்டு வெளியில அமிச்சிட்டாரு, அதனால அவர் பேர்ல கேஸ் போட போறேன் அப்படின்னு ஒரு புடி கேஸ் போட்டு இப்ப மேல சண்டை நடக்குது இல்ல, அந்த சண்டைய நமக்கு சாதகமா நம்ம வெளியில பயன்படுத்திப்போம். ஐயோ, எப்படியா உனக்கு விதவிதமா தோணுது? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயோ, வா. வேண்டாமா? சரி வா. விடுங்க அம்பளம், ஒரு கை பாத்துருவோம். தம்பி வர தம்பி. விடுங்க சார். தம்பி உனக்கு இருக்கிறது ஒரே அப்பா தம்பி. சார் விடுங்க சார். தம்பி 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 அட, விடுங்க சார். டாடி பாத்துக்கலாம், டாடி பாத்துக்கலாம். நீங்க என்ன சொன்னாலும் சரி, இது தாத்தாவோட சொத்து, நியாயமா எனக்கு தான் சேரணும். விடுங்க சார். டாடி நோட்டீஸ் விடுறேன் டாடி. நோட்டீஸ் என்ன பெரிய போஸ்டர் அடிச்சு விட்டுறேன். போஸ்டர் சினிமாவா பாத்தலாம். இந்த மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணு கிடைப்பாளா? ஓவியா என்னங்க என்ன ஆச்சு? எதிர்பார்த்ததுதான். தம்பியோட அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அதனால வீட்டு விட்டு வெளியில போனாரு. ஐயோ, எங்க வேணா போ, எக்கடாவது கெட்டு போ. ஐ கேர் இட் டாம். கெட் லாஸ்ட். சத்தம் போடுற. நீ கவலைப்படாத, வண்டியில ஏறு. அவர் மேல கேஸ போடுற, சொத்தெல்லாம் என் பேர்ல வரும். 150 வீடு இது மாதிரி வாங்கி தரேன். அம்பளவானா கேஸ் கேட்கிற வரைக்கும் வேற வீடு பாரு. மதிக்காத அந்த வீட்டு வாசப்படி மிதிக்கிறதே தப்பு. ஜானகி நீ வண்டியில ஏறு. வீட்டை விட்டு வெளிய போன்ட்டாரா? என்னமா நம்பிக்கை இல்லாம கேக்குற? தம்பியோட அப்பாவோட செக்ரட்டரி வர வேணும்னா நீயே வர கேளு. கடைசியா தம்பியோட அப்பா என்னதான் சொல்றாரு? அதான் கேட்டேங்கல்ல, கோர்ட்டு கேஸுங்கிறான், பணம் பணம் அலையறான், சொத்துல ஒரு சல்லி காசு கிடையாதுங்கிறாயா? ச்சே, மனுஷனா அவன். டேய், என்ன திமிரு இருந்தா எங்க ஜானகி அம்மாவை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுவேன். எங்க பண்ணையார் பத்தி உனக்கு தெரியாதடா. இப்ப இவரும் புள்ள மட்டும் இல்ல, எங்க பண்ணையாருடைய மாப்பிள. இவங்களை வெளியில போன்னு சொன்னது எங்க பண்ணையாருக்கு தெரிஞ்சது. அறிவாளால விட்டுருவாரா? அவச உண்மை பேசாதீங்க. நீங்க இருங்க, நான் உள்ள போய் அந்த ஆள் ஒரு கை பார்த்துட்டு வரேன். உங்ககிட்ட அருவா மட்டும் தான் இருக்கு, அவர்கிட்ட துப்பாக்கியா இருக்கியா? அதான் தம்பி கேஸ் போட போறேன்னு சொல்றாருல, மொத்தம் அவர் கொஞ்சம் மாட்டார். உள்ள ஏரியா போங்க. AK-47 சாக பாக்குறேன். ஏங்க ஜானகி அம்மாவும் மாப்பிள்ளை இந்த வீட்லயா தங்க போறாங்க? பார்த்தா ஹோட்டல் மாதிரி இருக்கு. ஹோட்டல் தான் அது, டிஃபன் சாப்பிட்டு போலாம் வாங்க. இல்லீங்க, ஒண்ணும் மாப்பிள்ளைய நல்லபடியா ஒரு வீட்டுல குடியேற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நீங்க வேணா போய் சாப்பிடுங்க. இல்லைங்க, நீ லைஃப்ல சாப்பிட்டா மாதிரி தான். சரி வாங்க போலாம் வாங்க. நான் கையை கழுவிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்களே. நான் கை கழுவிட்டு வந்துடுறேன்ப்பா. போயிட்டு வாங்க சார். நீ கை கழுவுவானா? வேண்டாமே. கழுவணும்பா. ஓ ஆமாமா, கை கழுவிட்டு வந்துடுறேன். ஐயோ, நானும் கை கழுவணும். நீ எதுக்கு? உன் கைதான் எப்பவும் சுத்தமா இருக்குமே. என்ன சார், வீட காட்டுற நீங்க கூட்டிட்டு வந்துட்ட? ஏன்பா, வீடு இருந்தா உன்னை நேரம் அங்க கூட்டு போயிருந்துக்க மாட்டேனா? வீடு இல்ல, அதான் டாக்ஸி ஹோட்டல்னு சுத்துறேன். சரி, என்ன பண்றது? அதான் யோசிக்கிறேன். ஒரு வீடு இருக்கு, அங்க தங்குறியா? எப்படி இருக்கும்? மகா மட்டமா இருக்கும். நான் தங்குவேன். ஜானகி தங்கவே மாட்டாங்க. கணக்குல டாக்ஸில இருந்தீங்க, இங்க எங்க வந்தீங்க? அதுதான் கணக்கு புள்ள. மட்டமான வீட்டுல எல்லாம் ஜானகி அம்மா தங்க மாட்டாங்க. அப்படியே அவங்க தங்க சம்மதிச்சாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். முதல்ல வீட்டை காட்டுங்க, நான் பாக்குறேன். சரி இல்லைன்னா வேற வீடு பாப்போம். கணக்கு புள்ள, நீங்க எவ்வளவு புத்திசாலி. நீங்க சொல்றதா சரி. அண்ணே, வண்டியில போய் உட்காருங்க, நாங்க வரோம். இது பெரிய லொல்லா இருக்க, என்ன பண்றது? கழட்டி விட்டுருவோமா? ஊருக்கு போய் மாமனார் கிட்ட சொல்லிட்டாருன்னா? ஊருக்கு போக மாட்டாரு. ஏண்டா மாப்பிளையும் பொண்ணும் தங்குற இடம் தெரியாம நீ ஊருக்கு திரும்பி வந்த அப்படின்னு உன் மாமனார் இவனை சீவிடுவார். ஏன்னா இப்ப பாதியில போறா இல்லையா?
மெட்ராஸ்ல இப்ப கைட்டு விட்டுட்டா நாம தங்க போற இடம் அவனுக்கு தெரியவே போறது இல்ல. ஏன்னா நாம தங்க போற இடம் எனக்கே தெரியாது. அதனால ஊருக்கு திரும்பி போகவும் முடியாம மெட்ராஸ்ல நம்மள கண்டுபிடிக்கவும் முடியாம திருசங்க சொர்க்கம் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான். ஐயோ என்ன ரொம்ப குழப்பறீங்க. அடுத்தது அவனை குழப்பட்டுமா? அதெல்லாம் இருக்கட்டும். அவர் எப்படி கழட்டி விடுறது? உன் மாமனாரையே சமாளிச்சேன். இந்த மண்ணாங்கட்டியை சமாளிக்கிறதா கஷ்டம். சமாளிக்கிறேன். சார் என்ன சார் வேற டாக்ஸில உட்கார்ந்திருக்காரு? நாம அவரை கைட்டு விடணும்னு நினைச்சோம். அவரே கண்டுக்கிறேங்கிறார். கண்டுகட்டும். அவர் அதே டாக்ஸில இருக்கட்டும். நாம நம்ம டாக்ஸில போயிடலாம். நீ ஜானகி போய் கூட்டின்னு வா. நீங்க என்ன செய்றீங்க? போய் அந்த டாக்ஸி எடுத்து வந்துடுறீங்க. நம்ம கூட வந்தாரு. அவரு பக்கத்து டாக்ஸில உட்கார்ந்து இருக்காரு. அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது. அவரு ஊருக்கு போறாரு. போங்க. அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது. சாப்பிடாம கொள்ளாம கிளம்புறாரு. அது வந்துமா நம்ம புது வீட்டுக்கு குடி போறோம்ல, நல்ல நேரத்துல குடி போனோம்ல. டயத்து இப்பதாமா பார்த்தேன். எமகண்ட வர போறதுமா. நல்ல நேரத்துல போலாம். வண்டியில இருமா. ஆமா எங்க கணக்கு பிள்ளைய காணோம்? ஊருக்கு போயிட்டாருமா. என்னது ஊருக்கு போயிட்டாரா? அது வந்துமா தம்பியோட அப்பா தகராறு பண்ணாரு இல்லையா? அவர் தகராறு பண்ண விஷயத்த உங்க அப்பாட்ட சொல்லணும் இல்லையா? அதுக்காக ஒரு ஊருக்கே போயிட்டாருமா. நல்ல நேரம் போயிடும். ரைட் ரைட். ஐய என்னங்க நாம என்ன இந்த வீட்லயே தங்க போறோம்? எங்க ஊர்ல பேய் ஓட்டுற கோயில் பூசாரி வீடு மதுரையில இருக்கு. அதுதானே. புரோக்கர் சார் இருமா, முதல்ல இந்த மீட்டர் செட்டில் பண்ணிட்டு அப்புறம் உன் மேட்டர் செட்டில் பண்றேன். டிரைவர் எவ்வளவு ஆச்சுப்பா? எனக்கு எல்லாத்துக்கும் அவரே கொடுத்துட்டு இருக்காரு. பார்த்து சும்மா இருக்கீங்க. டாக்ஸி சார்ஜ் அது கொடுங்க. புரோக்கர் சார். என்ன சார் ஜானகி இந்த வீட்ல சத்தியமா தங்க மாட்டான். என்ன பண்றது? அவ சொல்றதுக்கு முன்னாடி நீ முந்திக்க. எப்படி? மனுஷன் இந்த வீட்டுல தங்குவானான்னு காட்டு கூச்சல் போடு. என்ன பிடிச்சு லெஃப்ட் ரைட் வாங்க. வாங்கிட்டா மேற்கொண்டு நான் பாத்துக்கிறேன். நீ தங்க மாட்டேன்னு சொன்னா அவ தங்குவேன்னு சொல்லுவா. புரியலையே. அதான் பொம்பளைங்க. புரோக்கர் சார் பணத்தை கொடுத்துருப்பா மீட்டருக்கு. சார் சார் நீ வேடிக்கை பார்த்துட்டே. நீ முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கல, நான் ஆரத்தை கலக்கி எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சல். என்ன ஜானகி? பொண்ணு மாப்பிள்ளையோட பெரிய பங்களால இருப்பான்னு நினைச்சிட்டு இருப்பாரு எங்க அப்பா. இப்படி பாழடைஞ்ச வீடுன்னு தெரிஞ்சா என்னங்க அது? என்ன எப்படி நீங்க ஒத்த ஆளா இருந்துகிட்டு இத்தனை லகேஜும் நீங்களே தூக்கிட்டு வரீங்க? இது என்ன பிரமாதம்? காலையில 10 மணிக்கு மதுரை திருச்சி பஸ் வரும்போது பாக்கணுமே பேய் கும்பல் வரும். அதுலயும் ஐயா அந்த லகேஜை தூக்கிட்டு தெரு தெருவா ஓடுவானே. என்னங்க சொல்றீங்க? அதாவது அந்த கும்பல்லையும் கூலி வைக்க மாட்டேன். அதான் என் கொள்கை. உடனே புரிஞ்சுக்கிட்டியா? சம்பத்திரி. ஐயோ கன்றாவி. என்ன என்னப்பா அது? அவசரத்துல உணர்ச்சி வசப்பட்டுட்ட. அந்தந்த வேலையை அப்பப்ப செஞ்சா போதும். அது சரி. அது என்ன காப்பியா? இல்லப்பா ஆரத்தி. அவசரத்துக்கு தட்டு கிடைக்கல. உள்ள போமா. போராஜா. நீயும் உள்ள போனா எப்படி? அம்பளவானா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏசில இருந்து உங்களை தூசியில தங்க வைக்கிற. இத பாருங்க, இது ஒரு காலத்துல நான் தங்கின வீடு. இந்த வீட்டுல நீங்க தங்கினா அது எனக்கு கௌரவமா இருக்கும். வலது கால எடுத்து சொல்லுவாங்க. முடியாது. நான் இங்க தங்க மாட்டேன். சிங்கப்பூர்ல எனக்கு இந்த வீட்டுல தங்கின என் கௌரவம் என்னையா வருது? அம்மா என்னம்மா அது பிடிவாதம்? நீ யாவது சொல்லுமா? அப்பாவோட தகராறு. கேஸ் போட போறாரு. அப்கோர்ஸ் கேஸ்ல இவர் தான் ஜெயிக்க போறாரு. அது வரைக்கும் நீங்க நடுத்தருவிலே தங்குவீங்க. பிளாட்ஃபார்ம்ல தங்கிட்டு போறியா? இதை விட அது மேல்.